ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லெவலப் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? தி கிரேட் டெவில் எம்பரர் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? ஒரு சாதாரண டெவில் எம்பரர் கிடைக்கிற மர்மமான டெவலப்மெண்ட் சிஸ்டம்னால அவர் இந்த வேர்ல்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லானுங்கிறத சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் இது. கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 17 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ பார்த்து ப்ரௌன் கலர்காரன் சொல்கிறான், டேய் லிட்டில் டீமன், கிட்ட வாடா. 1,00,000 வருஷம் முன்னாடி உன்னை பீட் பண்ண எனக்கு இப்போ பீட் பண்ணுறதுண்ணா அவ்வளோ கஷ்டமா? அதுக்கு ஹீரோ நக்கலாக சொல்கிறான், டேய் உன்னால் முடிஞ்சா பண்ணுறா. அதுக்கு அவன் சொல்கிறான், டேய் இந்த ட்ரிக்கெல்லாம் நீ 1,00,000 வருஷம் முன்னாடியே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் ஸ்பியர் எடுத்து பவரை கேதர் பண்ணுறான். பார்த்தா அது அப்படியே கோல்டன் கலராக ஆகிட்டுருக்கு. இவன் கத்திக்கிட்டே ஹீரோ பார்த்து சொல்கிறான், டேய் நீ சாக போறடான்னு சொல்லி ஒரு சரியான அட்டாக். அந்த அட்டாக்லேருந்து ஏதோ செயின் மாதிரி வந்து ஹீரோ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா கீழே அந்த பவர் போய் மொத்தால நிற்க கூட முடியல. எல்லாரும் தரையில் அப்படியே படுத்துட்டானுங்க. அப்போ குயின்டைன் எந்திரிச்சு சொல்றா, இந்த பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம டெவில் எம்பரருக்கு இது ஈக்குவல் ஆகுமா? அவர் ரொம்ப ஸ்ட்ராங். பார்த்தா ஹீரோ அசால்ட்டா அதுலேருந்து நின்றுட்டு இருக்கான். திரும்பி ஒரு அட்டாக் தான், இது ரொம்ப வீக்காக இருக்குப்பான்னு சொல்லி அந்த வந்த அட்டாக் ஃபுல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போச்சு. ஹீரோ அசால்ட்டா அவன் ட்ரெஸ்ஸில் தூசி தட்டிக்கிட்டு இருக்கான். என்னப்பா இது? சரி ஓகே, உனக்கு இன்னும் 9 மூவ்ஸ் தான்ப்பா இருக்கு. அதை பார்த்தது அவன் சரியான ஷாக்கு. எனக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியும், பட் இருந்தாலும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க? பக்கத்தில் இருக்க ஒயிட் கலர்காரன் சொல்கிறான், டேய் நீ என்னதான் ஒரு ஸ்டேட்டை ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, உன்னால் அவனுக்கு முன்னாடி நிற்க முடியாதான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ப்ரௌன் கலர்காரன் சொன்னான், உனக்கு பயமாக இருந்தா நீ ஓடி போயிடுறா. என்னையா அப்படி சொல்கிற? அதுக்கு அவன் சொல்கிறான், என்னது பயம் இருந்தால் நான் ஓடி போவான்னு அவன் அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கான். அந்த ப்ரௌன் கலர்காரன் சொன்னதை, டேய் நெக்ஸ்ட்டு 9 மூவில் நீ உயிரோட இருக்கியா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அட்டாக் போட ரெடி ஆகிட்டான். பார்த்தா ஒரு ஸ்பியரை அவ்வளோ பெருசாக உருவாக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த ப்ரௌன் கலர்காரன் கூட சின்னதாக தெரியுறான். அதை எடுத்து ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டான். டேய் இதுக்கப்புறம் நீ எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்க நான் பார்க்குறேன்டா. அவ்வளோ பெரிய ஈட்டி நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. வந்தது இல்லாமல் ஒரு அட்டாக் இப்படி எல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. இங்கே குயின்டன் கீழேருந்து கத்திக்கிருக்கா, டே ப்ரொடக்டிவ் பேரியரை போடுங்கடா. பார்த்தா அதுலேருந்து வெடிச்ச தீ ஃபுல்லாக வந்து கீழே வந்துக்கிருக்கு. வந்து ஒன்று அந்த பேரியரில் மோதுது. பார்த்தா அந்த பேரியரே தாக்கு பிடிக்காம அவ்வளோதான் நொறுங்கி போச்சு. இதோட இந்த சாப்டர் 17 முடியும். சாப்டர் 18 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. குயின்டன் அப்படியே ஷாக்கில் இருக்கா. ஏய் என்ன இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? நம்மளோட பெரிய ஏரியா அசால்ட்டாக உடச்சிருச்சு. அங்கே பார்த்தா பிளாஸ்டான இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. உள்ளேருந்து ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கேன் கேஷுவலாக. வந்தது இல்லாமல் உனக்கு இன்னும் 8 மூவ்ஸ் தான்ப்பா பாக்கி இருக்கு. நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? அதை கேட்டோன்னா அவனோட ஃபுல் பவரையும் அந்த ஸ்பியருக்குள்ளே ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதாண்டா என்னோட ஃபைனல் ப்ளோன்னு சொல்லிட்டு எடுத்தது இல்லாமல் நம்ம ஹீரோ சைடு ஒரே அட்டாக் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ பார்க்குறான், ஓ இதுதான் உன்னோட ஃபைனல் ப்ளோவா, இந்தா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் 2 விரலில் பிடிச்சி நிப்பாட்டுறான். பார்த்தா அவ்வளோ ஃபோர்ஸில் வந்திருக்கு. அதை கூட ஹீரோ 2 விரலில் பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கான். பண்ணது இல்லாமல் ஒரே உடை சல்லி சல்லியாக நொறுக்கி போட்டான். அதை பார்த்தது அவனுக்கு வாயிலெல்லாம் ரத்தம் தெறிக்குது. டேய் நான் விட்டு அந்த 3 ஷாட்டுமே ஒரு காடியை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர் இருந்துச்சுடா. பட் உன்கிட்டையும் அது யூஸே ஆகலை. அது ஹீரோ சொன்னான், நீ வேணா 1,00,000 வருஷம் முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி நீ வெறும் எறும்பு மாதிரி தாண்டா தெரியுற. ஏய் வாப்பா, இன்னும் 7 மூவ்ஸ் பாக்கி இருக்குல்ல. அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு, இவங்கிட்ட இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இவனை கொல்றதுக்குன்னு பல்ல கடிச்சிட்டு அப்படியே ஒயிட் கார்காரன் சைடு பார்க்குறான். பார்த்தது இல்லாமல் கிட்ட போய் அவன் கழுத்தை அப்படியே நெரிக்கிறான். நெரிச்சு கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கான். டேய் சாரிடா ஒயிட் கார்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவனால் ஒன்றுமே பேச முடியல. டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவன் கத்துறக்குள்ள அவ்வளோதான் முடிச்சினான். அவனோட பவரையும் அப்சர்வ் பண்ணி அவனுக்குள்ளே ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அம்புட்டு பவர் ஆகிட்டு இருக்கான். அப்போ குட்டி சத்தா வந்து சொல்றா, இவனோட ஃபைட்டிங் பவரெல்லாம் ஸ்கை ராக்கெட் மாதிரி இன்னும் மேலே போயிட்டே இருக்கு. ஹீரோ கேட்கணான், ஏய் நீ தானப்பா கொடுத்த நோவைஸ் டாஸ்க்கு, நான் என்ன செத்துறவா போகிறேன்? அதுக்கு குட்டி சேத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஏய் அப்படின்னா ஆகாதுப்பா, என்னோட ஹோஸ்டோட லைஃப் டேஞ்சருக்கு போனா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதுக்கு தான்ப்பா நான் காத்துக்கிருக்கேன். பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கே, அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ரைஸை கொடுத்தே ஆகணுமே. ஹீரோ ஆகிறான், ஓ உனக்கு ப்ரைஸ் வேறு கொடுக்கணுமா?
அதுக்கு அவன் ஆமாம் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அவன் ஃபுல்லாக ஃபியூஷன் ஆகிட்டான். பார்த்தா ப்ரௌன் ஹேரு ஒயிட் ஹேரு எல்லாம் கலந்து அப்படியே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்து சொன்னான், டேய் இந்த மொமெண்ட்டை ஞாபகம் வச்சுக்க, இதுதான் உன்னோட கடைசி மொமெண்ட், நீ சாக போறடா லிட்டில் டெவில் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் 18 சாப்டர் 19 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அசால்ட்டா தலையை செஞ்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், டேய் உனக்கு இன்னும் வெறும் 7 மூவ் தாண்டா பாக்கி இருக்கு, என்ன பண்ண முடியுமா பண்ணுறா. அதை கேட்டதான் அவன் கத்திக்கிருக்கான், டேய் என்னை அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதடா, நீ தான் இப்போ சஃபர் ஆக போகிறேன்னு அவனோட ஃபுல் பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான் அந்த ஸ்பியரில். பார்த்தா அவன் உடம்புலேருந்தும் சரி அந்த ஸ்பியர்லேருந்து சரி அப்படியே கோல்டன் கலர் தண்டர் மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான் அவனோட ஃபைனல் ப்ளோ கொடுக்க. பட் ஹீரோ முறையா இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு அவனோட பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். வந்த ஸ்பியரில் ஒரே ஒரு அட்டாக் சைடு வாக்கில் அது மொன எல்லாம் சில்லாக நொறுங்கி போச்சு. ஏய் நல்லா இருக்கப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக்கு விடல, ஃபுல் ஸ்பியரும் காலி. அவன் அப்போ கூட விடலை, ஷாக்கில் இருக்கும்போது இங்கிட்டு இருந்த ஒரு அட்டாக்கு, அவ்வளோதான் அந்த ஸ்பியரு இருந்த இடமே தெரில, சில்லியாக நொறுங்கி போச்சு. அவன் சரியான ஷாக்கில் இருக்கான். இது எப்படி நடந்துச்சு? ஏய் என்னப்பா இன்னும் உங்ககிட்ட வெறும் 3 மூவ்ஸ் தான்ப்பா இருக்கு, என்ன பண்ணணுமா பண்ணிக்க. அதை பார்த்தோன்னே குயின்டன் அப்படியே ஆச்சரியத்தில் இருக்கா. லார்ட் டீமன் எம்பரர் இவ்வளோ பவர்ஃபுல்லா? அப்போ கீழே நிற்கிற எல்லா டீமன் டிசபிள்ஸும் கத்துனாங்க, டீமன் எம்பரர் டீமன் எம்பரர் டீமன் எம்பரர்னு. அதை பார்த்ததும் அவன் இம்பாசிபிள், டேய் எப்பட்றா என்னோட எல்லா பெஸ்ட்டையும் நான் கொடுத்தேன், பட் உன் மேலே சின்ன காயம் கூட ஏற்படலையே, நீ என்னடா பண்ண அப்படி? அவன் உடம்பு நடுங்கிட்டே சொன்னான். அதுக்கு ஹீரோ சிம்பிளாக ஒன்று தான் சொன்னான், நீ ரொம்ப வீக்காக இருக்கடா. அப்போ ஹீரோ குட்டிச்சத்தாங்கடா கேட்குறான், உன்னால் என்னோட காம்பேக்ட் பவரை பார்க்க முடியும் கரெக்ட் தானே? அதுக்காக சாரா ஆமாம் கரெக்ட் தான். சரி ஓகே, என்னோட காம்பேக்ட் பவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறியா? ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கேன், நான் வேறு காம்பேக்ட் பவரை பற்றி கேட்டுப்புட்டேன், நான் காம்பேக்ட் பவருக்காக கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லையே, என்ன வரப்போகுதுன்னு தெரியலேன்னு ஹீரோ அப்படியே மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிருக்கான். அவள் அப்படியே பார்க்குறா, வெல் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோண்ணா? ஹீரோ அப்படியே பார்க்குறான், அவள் அப்படி நடுங்கிட்டு இருக்கா, சீக்கிரம் சொல்லுன்னு. அவள் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட காம்பேக்ட் பவரை என்னால் பார்க்கவே முடியல. ஹீரோ கேட்குறான், அப்புறம் நீ எதுக்கு எனக்கு? டெரராக கேட்குறத பார்த்தோன்னா அவள் இதெல்லாம் என்னோட தப்பு இல்லையே. ஹீரோ அப்போ தான் தெரியுது, ஆமாம் நான் வேற மறந்துட்டேன். இதோட இந்த சாப்டர் 19 முடியுது. சாப்டர் 20 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ சொல்கிறான், டேய் ஏன்டா இன்னும் நின்றுக்கு இருக்க, உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்ல, வா. அதுக்கு அவன் ஃபேட்டை ஒத்துக்கிட்டான், இல்லை நான் தோத்துட்டேன் என்னை கொன்று. அதை பார்த்ததும் குட்டி சத்தானுக்கு ஷாக்கு, ஹீரோக்கும் ஷாக்கு, என்னடா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ குட்டி சத்தான் சிரிக்கிறா, இதுக்காகத்தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்ததும் ஹீரோ கேட்குறான், அப்போ இது என்னோட மிஷன் ஃபெயில்டு கணக்கில் தான் வருமா? அவள் ஜாலியாக குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா என்னோட டேன் வந்துருச்சு. அவள் டெரராக சொல்கிறா, டியர் ஹோஸ்ட் நீங்கள் உங்கள் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? அவன் பார்க்குறான், என்னடா அந்த குட்டிச்சத்தானுக்கு கொம்பு முளைச்சிருச்சா? அப்போ அவள் சொல்கிறா, நான் ரொம்ப கைண்டுப்பா, நீ உன் பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க ஒரு சான்ஸ் தரேன், என்ன சொல்கிற? நீ அதுக்கான ப்ரைஸை பே பண்ணிடு, உடனே நான் விட்டுறேன். அது ஹீரோச்சுறேன், அது நான் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. என்ன? ஆமாம், நீ அப்படி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஷாக்கு, என்னடா அவன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறான். அப்போ டெரராக சொல்கிறா, ஸ்டுப்பி நியூகமர் இந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கடான்னு சொல்கிறான். சொன்னோன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஹோஸ்ட் ஜியோடிங் நீங்கள் மிஷனில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அதனால் உங்கள் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்குங்கன்னு சொன்ன உடனே வானத்துலேருந்து வெறும் லைட்னிங்காக வந்துக்கிட்டே இருக்குது. அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, உன்னோட சோழி முடிய போதுரா, ஃபைனலாக என்னோட சான்ஸ் வந்துருச்சு, உன்னோட கல்டிவேஷன் பேஸெல்லாம் டிஸ்ட்ராய் ஆக போகுது, இப்போ நீ வெறும் நியூ பிகினராக மட்டும்தான் இருக்க போகிற. கவலைப்படாதப்பா, நான் ரொம்ப கைண்டு, கீழே இருக்க யாரையுமே கொல்ல மாட்டேன், அவனுங்க எல்லாம் நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ குயின்டன் சொல்கிறா, இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ ஹீரோ கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்கிறான், இது என்ன ஹெவன்லேருந்து வர ஜஸ்டிஸ், அது என்ன இப்படி இருக்குது? பூரா லைட்னிங்கு நம்ம ஹீரோ கிட்ட தான் போயிட்டுருக்கு. ஹீரோ பார்க்குறான், பார்த்த உடனே அந்த லைட்னிங் எல்லாம் ஒரு மாதிரி பெண்டாக ஆரம்பிக்குது. அவன் டீமன் சுட்ராவோட பேரியரை போட்டான்னா அதில் ஒன்று கூட படலை, ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி சைடில் போகுது. அவ்வளோதான், இருந்த இடம் தெரியாமல் வந்த லைட்னிங் ஃபுல்லாக காணாம். அவ்வளோதான்ப்பா,
என்னமா பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னேன். அதை பார்த்ததும் அவ்வளோதான். என்ன இது, எங்கே போச்சு அது? ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான் டெரரா. ஸோ உன்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டிட்ட. சரி சொல்லு, உன்னால் எனக்கு என்ன யூஸ் இருக்குது? உன்னைய உயிரோட விடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றியா? அதை பார்த்ததும் அப்படியே பார்த்துக்கிருக்கா. சிஸ்டம் கிராஷ், சிஸ்டம் ரீசெட்னு வந்துருச்சு. அவன் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன நடந்துச்சு? பிக் பிரதர், என்னை ஏன் இப்படி டெரராக பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறான், உன் கணக்கை நான் அப்புறம் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் 20 முடியுது.